நம்ம ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக ட்ரை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு துணிச்சலான ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பயம் வந்து ஏற்படும். ஃபஸ்ட் டைமாக வந்து நம்ம பேராஷூட்டில் போகிறதா இருக்கலாம், இல்லை வந்து சின்ன விஷயங்கள். நம்ம ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு ஸ்கேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஷூவை மாட்டிகிட்டு எப்படி கீழே விழுந்துருமோன்னு கூட ஒரு பயம் இருக்கும். அப்போது எல்லா துணிச்சலான விஷயத்துக்கு முன்னாடி இந்த பயம் இருக்கிறது வந்து இயல்பு தான். எப்போல்லாம் நீங்கள் வந்து இந்த துணிச்சலான விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களோ அப்போல்லாம் நீங்கள் உயிர்ப்போ இருக்கீங்க அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சைன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதத்தில் எதையுமே நான் துணிச்சலாக செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் உயிர்ப்பில் இல்லைன்னு அர்த்தம். ஒரு உயிர்ப்பாக இருக்க அந்த உயிர் வந்து எப்போவுமே துணிச்சலான விஷயங்களை வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கும், புதுசு புதுசாக ட்ரை பண்ணிகிட்ருக்கும். அதுதான் இப்போது நிறைய துணிச்சல்கரமான செயல்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உயிர்ப்போடு இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. குறைந்த அளவு வருஷத்துக்கு ஒரு வாட்டி துணிச்சலாக இருக்கேன் அப்படின்னு செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா ரொம்ப குறைவான வெற்றி இருக்கும். குறைவான டைம் தான் நம்ம உயிர்ப்போட இருக்கோம், குறைவான நேரத்தில் தான் நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்றது இருக்கும். சரி, அப்போது துணிச்சலான விஷயங்கள் செய்யலை அப்படின்னா நம்ம வாழ்க்கையை வாழவே இல்லை அப்படின்றல, அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரியான வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி துணிச்சலான விஷயங்கள் செஞ்சிட்ருப்பாங்க. நான் சொன்னது வெறும் ஸ்போர்ட்டில் மட்டும் இல்லை, லைஃப்லேயே இருக்கலாம். ஏதோ ஒரு அவங்களுக்கு சேலஞ்சாக இருக்க ஒரு விஷயத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் துணிச்சல்கரமான விஷயங்களை செய்கிறதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போது ஒரு மாதத்தில் எவ்வளோ சேலஞ்ச் உங்களுக்கு வருதுன்னு பாருங்கள், எவ்வளோ சேலஞ்சை பிரேக் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். அவ்வளோ பெரிய வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்.